படம் வேற லெவலுங்க. நீங்க எதிர்பார்த்ததோட பயங்கரமா இருக்கும். ஒரு சீனும் தரமா இருந்துரு. லிட்டரலா தலைவர் வந்து நான்லாம் விஜய் ஃபேனு. ஆனா நான் சொல்றேனே சீட்லயே இல்ல நான் ஃபுல்லா கத்திட்டு தான் இருந்தேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது படம். படத்துல வந்து பாத்தீங்கன்னா அனிருத்தோட மியூசிக் என்ன அனிருத் லிட்டரலா வந்து ஒரு சீனையும் டீஸ் பண்றாரு நம்மள. லைட்டா அந்த பவர் ஹவுஸ் பிஜிஎம் அங்கங்க போட்டிருப்பாரு. ஒரு சீனும் செதுக்கியிருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்து சென்டிமெண்ட் சீனாலும் சரி வேற லெவல்ல இருந்திருக்கும். இது வந்து ரஜினி சாரோட 50th இயர். ஆமா. இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் பக்கா ட்ரீட் ஆயிருக்கு. அவர் யங் மேன் ஃபார் எவர் இல்ல சொல்றாங்கல்ல பாட்டுல அது உண்மைதாங்க. லிட்ரலா லைக் வந்து அவர் ஸ்டம்பிளே ஆக மாட்டார். சும்மா கெத்தா ஸ்டைலா எப்போ பழைய ரஜினி மாதிரி இப்போ கூட அதே மாதிரி பவர்ஃபுல்லா தான் ஆயிட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். சார் நீங்க பார்த்த படத்துல ரஜினி சார் வந்து எந்த படம்? எனக்கு பார்த்த படத்துலேயே பழைய படத்துலாம் பாஷாலாம் ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக வந்ததுல ஜெயிலர் பிடிச்சது. இந்த படம் வந்து என் எக்ஸ்பெக்டேஷனே பீட் பண்ணிச்சு. அதுவும் அணி வந்து செதுக்கியிருக்காரு. சீரியஸாக ரஜினி படம் எல்லாமே சமதாங்க. என்னால் கம்பேரே பண்ண முடியல. தேங்க்யூ. ரொம்ப நேரமாக யூரின் போக விட மாட்டாங்க இல்லைங்க. ஆமாம், இது நம்மளுடைய கடமை. லோகேஷ் கனகராஜுக்காகவும் தலைவருக்காகவும் அனிருத்துக்காகவும் ப்ரொடியூசர் கலாநிதிமான் சார் நம்ம கடமை அது. கண்டினியூ. நானே ஆரம்பிச்சிடுறேன். சாரோடைய 50வது வருஷம் நிறைய படங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து கூலி வந்து செலிப்ரேஷனாக வந்திருக்கு 50வது வருஷம். சூப்பர். அதாவது தலைவருடைய பெஸ்ட் கமர்ஷியல் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதாவது ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் போய் பார்க்கணும், இல்லை டிவியில் எப்போ போட்டாலும் பார்க்கணுன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஷா இருக்கும், படையப்பா இருக்கும், முத்து இருக்கும், ஜெயிலரு, இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் அப்படின்னும் போது ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அதில் கூலி வந்துருச்சு. ஓகே, சூப்பர். சார், இந்த 50 வருஷத்துல நீங்க பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணி இன்னமும் ஸ்கிரீன்ல இந்த படம் வந்தா நான் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். ஒரு 171 படம் இருக்குன்னு நினைக்கிறேன். படையப்பா 171 படம் இருக்கு. 127 படம் இல்லை 171 படமும் நாங்கள் பென்ட்ரைவில் வச்சிருக்கோம். எல்லாத்தையுமே ஒரு 4 வாட்டி பார்த்துட்டோம். அதை இன்னைக்கு இந்த படத்தில் வந்து அந்த ஒரு 20 நிமிஷத்தில் அந்த விண்டேஜ் லுக்கை காமிச்சு எங்களை ஒரு மாதிரி கண்கலங்க வச்சுட்டாரு. இந்த வாய்ப்பு கிடைக்கலையே, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக பிறந்திருக்கலாமே ஆசையாக இருந்துச்சு. பொதுவாகவே அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி படம்னாலே இறங்கி அடிப்பாங்க. கொடுத்துட்ட ப்ரோ. அனிருத் ப்ரோ உயிரே கொடுக்குற என்ன பிஜிஎம் சூப்பராக கொடுத்துட்ட ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நாங்கள் உயிர்நாடி நண்பனை பாட்டு ஃபஸ்ட்டு ஆல்பம் ரிலீஸ் ஆனப்போ வந்து ரத்த மாற அளவு இல்லையேன்னு ஃபீல் பண்ணோம். படத்தோட பார்க்குறப்ப கண்ணில் தண்ணி வந்துச்சு. சூப்பர். படத்தில் வந்து சத்யராஜ் சார், நாகார்ஜுனா சார், ஸ்ருதி ஹாசன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கான் சார் எல்லாமே பண்ணியிருக்காங்க. யார் ஷாப்பிங் சார் இவங்க யார் ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்துச்சு. பட் தலைவர் அப்படி லைட்டாக தலைவர் அப்படின்னு கொஞ்சம் நெகட்டிவ் வச்சோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சௌபின் சூப்பராக பண்ணியிருக்காரு. சௌபின் ஹேட்ஸ் ஆஃப் சூப்பராக பண்ணியிருக்காரு. எந்த இண்டஸ்ட்ரியோட ஃபேன்ஸுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க. எல்லாருக்குமே இருக்கு. இப்போ நாகார்ஜுனா சார் வந்து புதுசு. இப்போ அவர் நல்லா நடிப்பாருன்னு கேட்டால் வில்லனிக்கு அவர் இது வரைக்கும் பண்ணலை. கம்ப்ளீட் வில்லன் பண்ணலை. சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம உபேந்திரா சார் இப்படி பிரேம வச்சு பிளெஸிங்ஸ் போக சார். உபேந்திரா சாருக்கு பிளெஸிங் இதெல்லாம் இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் சீன் இருக்கு, ஒரு ஃபைட் சீனு. அதில் உபேந்திரா சார் வந்து அவர் படம் வந்தாச்சு, அவர் வெளியே வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆஸ் அ ஃபேனாக அவருக்கு அந்த சீனை பண்ணுறப்ப எவ்வளோ ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். அது ஒரு நான் சொல்லக்கூடாது சீனை. அந்த இடத்துல எல்லாருக்குமே நிற்கணும்னு ஆசை வரும். நான் நிற்கணும், நான் தலைவர் முன்னாடி அந்த இடத்துல ஆசை வந்திருக்கும். ஆனால் அவர் ஃபேனாக அவர் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் வெளியே வந்து பேசினா தான் தெரியும் அவர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் அந்த மொமெண்ட்ல இருந்து. தெரிஞ்சு உபேந்திரா சாருடைய ஃபேன்ஸு இந்த படத்தை கொண்டாடிடுவாங்க. அவங்கள 1000 ரூபா கொடுத்துறாங்க போல. மீதியெல்லாம் இப்போ போனஸ் தான். அந்த அளவுக்கு நாங்கள் தலைவரை தேடினோம், பின்னாடி எங்கே நிற்பார் எனக்கு காணாம ஆஸ் யூஸ்வல் ஏமாத்தாங்க. பட் மோனிகா சாங்ஸ் வந்து ஜென்ஸ் கொண்டாடினவர் லேடிஸ் கொண்டாடினாங்க. எனக்கு அது ஆச்சரியம். லேடிஸ்லாம் முன்னாடி போய் டான்ஸ் ஆடினாங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஜென்ஸ் டான்ஸ் ஆடுறது ரொம்ப நார்மலாக நாங்கள் எல்லாத்துக்கும் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவோம். ஆனால் லேடிஸ் அதை நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸ் வந்துருந்தாங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. யூபிஐயை கொடுங்க ஜி, ஏவலாமல் ஏஐ கொடுத்து டென்ஷன் பண்ணுறீங்க. 100க்கு 100 100க்கு 200 கூட வச்சுக்கோங்க. அதாவது இந்த இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கு, 0 எக்ஸ்பெக்டேஷன் போங்க. நம்ம ரஜினி சார் படம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? போனால் கமர்ஷியலாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் தாராளமாக போங்க, ஃபேமிலியோட போங்க. ஒரு வெறித்தனமான ஹார்ட் கோடு தலைவர் ஃபேன்ஸாக வந்துட்டு பார்த்துருந்தோம். நண்பர்லாம் பெங்களூர்லேருந்து இதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி நல்லா இருந்துச்சு. பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே டிக்கெட் கிடைக்கலையா? டிக்கெட் கிடைக்கலன்றது இந்த வைப் ஒன்று இருக்குல்ல, ரோகிணி வைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, சென்னையில் ரோகிணியில் அந்த மாதிரி நம்ம திருப்பதி பெருமாளை வீட்டிலேருந்தே பார்க்கலாம். ஆனால் திருப்பதியில் போய் பார்க்குறதுன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, தரிசனம் இங்கே தான். தரிசனம் ரொம்ப நல்லாவே நிறைவேறிச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ரஜினி சாரோட 50வது வருஷம் நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். நிறைய படங்கள்ல மாஸ் சீன்ஸ்லாம் இருந்திருக்கும். 50வது வருஷத்துல கூலின்னு ஒரு படம் வந்து ஸ்டாண்ட் அலோனா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் சார் எப்படி இருக்கு?
பயங்கரமாக இருக்குது. அதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு வைலண்ட்டான ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ரஜினி சார் நான் இந்த 50 படங்களே பார்த்ததில்ல. கடைசியாக அந்த சொன்ன மாதிரி தீ, சிவா இந்த மாதிரி படங்கள்ல அந்த ஆக்ஷன் வைலண்ட்டாக இருக்கும், பிளட் ஷெட் ஆக பண்ணுவார். அதை வந்து திருப்பி பண்ணியிருக்கு. 74 வயசு, நிறைய பிரச்சனைகள், அவரே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றியாச்சு. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபியோட அன்பறிவு மாஸ்டரோட சேர்ந்து பண்ண விஷயங்கள்லாம் சர்டன்லி த பிக்கஸ்ட் திங். நாங்கள் அதை தான் விட்னஸ் பண்ணவே வந்தோம் இங்கே. இன்னொருத்தவங்க வேற யாருன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களான்றது வந்து இந்த ஒரு வயசுக்கு பண்ணுவாங்க. இந்த வயசுல 74 இயர்ஸ்ல இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான். ஆக்டிங் வைஸ் மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே டாப் கிளாஸாக இருந்துச்சு. ஓகே சார், இந்த 50 கொஞ்சம் இப்படி போயிடலாமா வீலர்? சார், இந்த 50 வருஷத்துல அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் படையப்பா, அதுக்கப்புறம் பாஷா, அப்புறம் சிவாஜி. நமக்கு தளபதி ஆல்வேஸ். அந்த அந்த ஒரு படத்தோட மாசு எந்த படத்துக்குமே இன்னும் இதுக்கப்புறம் எவ்வளோ படம் வந்தாலும் வராதுங்கிற லெவல்ஸ் தான். 1000 ஜெயிலர் வந்தாலும் 1000 கூலி வந்தாலும் தளபதியை பிரேக்கே பண்ண முடியாது. அந்த சூர்யாங்கிற கேரக்டர் ஆகட்டும், அவரோட மேனரிசம் ஆகட்டும், அந்த சட்டில் ஆக்டிங்ஸு ரொம்பலாம் டூ மச் ஆஹா ஓன்னு பஞ்ச் டைலாக் பேசிலாம் இருக்காது. சட்டிலாக அப்படி நடிப்பார். அது லவ் ஆகட்டும், சோபனா மேம் கூட, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், மம்முட்டி சார் கூட, தளபதி இஸ் ஆல்வேஸ் மை 50 இயர்ஸில் தலைவரோட படத்தில் பெஸ்ட்டு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் படம் வந்து முள்ளும் மலரும். ஆக்டிங்கோசரம் ப்ளஸ் தலைவரோட பாடி லாங்குவேஜுக்கோசரம். அந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு வாட்டி அந்த மாதிரி எல்லாம் படம் வரணுன்றது ரொம்ப கஷ்டம். நாய்ஸ் கேன்சலேஷன். சரி சார், இப்போ வந்து பொதுவாகவே அனிருத் வந்து இறங்கி அடிப்பாங்க. சார் படம்னாலே அடிப்பாங்க. வெறித்தனமாக பண்ணியிருக்காரு அனி. அதான் எங்களை மாதிரி ஃபேன் பாய். இப்போ நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம்ல, இப்போ 3000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு இந்த காஸ்டியூம், இந்த ட்ரெஸ்ஸு, இந்த வாட்ச்சு, இந்த கூலி பேட்ச்சு, இந்த இது கர்ச்சீஃபு, அவர் போட்டிருக்க காப்பு, செயின் வரைக்கும் எல்லாமே செட்டாக வாங்கிட்டு வந்து தலைவரை ஒரு ஜோன்லேயே வந்து நம்ம இது பண்ணோங்கிற மாதிரி தான் வந்திருக்கோம். அதை மாதிரி அனி வந்து இன்னொரு எங்களோட அட்டி தான் அவர். அதே மாதிரி கொளுத்திருக்காரு. எனக்கு சில இடத்துல வந்து பட் ஐ உடன் சே இது வந்து ஜெயிலர் அளவுக்கு மியூசிக் வந்திருக்குன்னு. ஏன்னா வந்து சில இடத்துல கேட்கும்போது எந்திரன் மாதிரி இருக்குது, சில இடத்துல சிவாஜி மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி தோணுச்சு. பட் அனி வந்து சாங்ஸில் பின்னிட்டார், டவுட்டே இல்லை. பிஜிஎம் கூட இந்த மாதிரி பிஜிஎம் மறுபடியும் இன்னொரு படத்துக்கு போடுவாரான்றது டவுட்டு. குக்குமுக்கு அப்புறம் இது வந்து வேற லெவலில் பண்ணியிருக்கிறாரு. பவர் ஹவுஸ் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. இன்னொரு படத்துக்கு இதே மாதிரி பண்ணுவாரான்னு அவர் கையில் தான். அந்த ஃபைனல் பாயிண்ட் சொல்லிட்டு போங்க. இது பாபாவலி இல்ல, இது தீபாவளி இல்ல, இது பாபாவலி. ஆக்சுவலி நான் வந்து ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு அழகான எமோஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் ட்ராமா. ஓகேவா? அதில் த்ரில்லர் அண்ட் சில ட்விஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்களே வந்து இது ஒரு டைம் ட்ராவல் படம், இது எல்சியூலேருந்து கனெக்ட் ஆகி மல்டி வர்ஷன், நீங்களாக ஒரு மைண்ட் செட்டில் வராதிங்க. அழகான ரிவெஞ்ச் ட்ராமா அண்ட் எமோஷனல் ஃபிலிமு. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ.